வாமா. என்ன பண்ற? எல்லா தளிகையும் ஆயிடுத்து. இப்போ மோர் குழம்பு மட்டும் பாக்கி. மோர் குழம்பு நான் பண்ணட்டுமா? சரி வா பண்ணு. மோர் குழம்புக்கு கொத்தவரங்காய் வெந்துடுச்சு. இப்போ அரைச்ச விழுத அதில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம். தயிர் கடைஞ்சி மோரை வச்சுருக்கேன். இந்த மோரை விட்டுக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சுண்டைக்காய் போடுறேன். சுண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மோர் குழம்புல போடணும். சுண்டைக்காய் ஆயிடுச்சு. இப்போ இது மோர் குழம்போட சேர்க்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். சாதம், அகத்திக்கீரை கரமது, நெல்லிக்காய் தயிர் பச்சடி, திருக்கண்ணாமது, சாத்தமுது, எலுமிச்சம்பழம் சாத்தமுது, மோர் குழம்பு, வாழைக்காய் பொடி மாஸ். இந்த ஐட்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்குடி. கரெக்டாக நல்லா பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ்மா. இந்த ஆதர்சி பாருங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பெருமாளோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இன்னைக்கு என்ன பண்ணேன், என்னென்ன தளிகை பண்ணேங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.